Hi எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா how to integrate the Flask app with CURD API. So previous videoல பாத்தீங்கன்னா நம்ம CURD API எப்படி எழுதுறது அப்படினு சொல்லி பார்த்திருப்போம். So this is the continuation of that video. So என்னோட previous video பார்க்கலனா you can refer it and also I'll be adding the link in my description. So வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். So this is a sample Flask app. So இப்போ நான் ரன் பண்ணனா என்ன நடக்கும் அப்படினு சொல்லி பாருங்க. So I'm going to run this. So this will be running in my local host and port 5009 அப்படினு சொல்லி நான் ஸ்பெசிஃபை பண்ணிருப்பேன். So நாம இந்த லிங்க்குள்ள போய்ட்டு என்ன நடக்குது அப்படினு சொல்லி பார்க்கலாம். So you can click here by pressing the control button. So இப்போ this is returning a message known as hello. ஓகேங்களா? So இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த UI ல we are going to view the person and update the person and delete a person and create a new person. So அதை நம்ம எப்படி பண்றது அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன் வாங்க. We can close this right now. So first நம்ம templates அப்படினு சொல்லி இந்த folder create பண்ணிக்கலாம். So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த templatesல we are going to create a file known as index.html. ஓகேங்களா? And shift 1 அமுத்துங்க. This will be printing an exclamatory symbol. Press the enter button right now. So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இந்த பேஸ் எல்லாமே லோட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு டைட்டில் என்ன வேணுமோ எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ டைட்டில் வந்து நான் லிஸ்ட் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த HTML பேஜோட நம்ம வந்து bootstrap 5 வந்து இன்டெகிரேட் பண்ண போறோம். ஐ மீன் we are going to link it. ஸோ அது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ there are many methods to link the bootstrap 5 with your HTML page. ஸோ இப்போ நான் CDN மெத்தட் மட்டும் ஃபாலோ பண்றேன். ஓகேங்களா? ஸோ this is the link. ஸோ அந்த லிங்க் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். So first நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பாடிக்குள்ள we are going to create a table. So first நம்ம ஒரு class name mention பண்ணிக்கலாம். So class name வந்து நான் container அப்படினு சொல்லி நான் mention பண்ணிக்கிறேன். And we can close this right now. So next I am going to give a heading. So heading வந்து நான் h1 tagல கொடுத்துக்கிறேன். So heading வந்து நான் list of persons அப்படினு சொல்லி நான் mention பண்ணிருக்கேன். And next பாத்தீங்கன்னா டேபிளுக்கு ஒரு class name mention பண்ணிக்கலாம். So table class name நான் table அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ நேம் கொடுக்கறத நீங்க ரொம்பவே மீனிங்ஃபுல்லா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் ஐடென்டிஃபை பண்றதுக்கு. And next we are going to create the head. And first நம்ம rows create பண்ணிக்கலாம் இந்த head குள்ள. And I am going to have a 3 head rows. ஸோ அதுக்கு நேம் என்னன்னு நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ரோஸ்க்கான வேல்யூஸ் வந்து நான் மென்ஷன் பண்ணிட்டேன். And next நம்ம டேபிள்குள்ள பாடி கண்டென்ட்க்கு போய்க்கலாம். So we can create a tag here t body. So இந்த பாடிக்குள்ள நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா persons அப்படினு சொல்லி இந்த லிஸ்ட் வந்து நம்ம main.py ல இருக்கும். So இந்த லிஸ்ட்டை தான் ஒன் பை ஒன்னா நம்ம for loop யூஸ் பண்ணி லிஸ்ட் பண்ண போறோம். So அதை எப்படி நம்ம index.html க்கு எடுத்துட்டு வருது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா using the for loop. And also in the HTML page there is some different syntax when compared to the normal for loop. So அதை எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன். So first இந்த curly bracket open பண்ணிக்கோங்க. And next first and lastல வந்து you need to mention the percentage symbol. ஓகேங்களா? And next நம்ம இங்க என்ன பண்ண போறோம் as usual for person and persons. And at last நீங்க colon வைக்க தேவையில்லை. And next பாத்தீங்கன்னா at last you need to mention same syntax. Again percentage and at last percentage and at last you need to mention that n for அப்படினு சொல்லி மென்ஷன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. This is in the body tag. Okay. So next நம்ம rows மென்ஷன் பண்ணிக்கலாம். So first data என்னன்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ண போறேன். So dataவை நம்ம access பண்றதுக்கு ரெண்டு curly bracket போட்டுக்கோங்க. And again at last again 2 curly brackets for closing. And next you need to mention இந்த பர்சனோட ஐடி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டிஸ்ப்ளே ஆகணும். பிகாஸ் மேலே பார்த்தீங்கன்னா ஹெட்ல ஃபர்ஸ்ட் ஐடி தான் இருக்கும். ஸோ பர்சன் டாட் ஐடி அண்ட் நீங்கள் main.pyல பார்த்தீங்கன்னாலும் ஐ ஆம் ஹேவிங் த ஐடி அண்ட் நேம். ஸோ தீஸ் ஆர் த 2 keys. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் பர்சன் டாட் நேம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம 3 பட்டன் வைக்க போறோம் ஃபார் வியூ அண்ட் ஃபார் எடிட் அண்ட் ஃபார் டெலிட். ஓகேங்களா? ஸோ we can create a button here. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃபார் வியூ. And இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is having a href link. So இந்த hrefல என்ன லிங்க் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த for loopல ஒவ்வொரு பர்சனா லூப் ஆகும் பாத்தீங்களா அந்த பர்சன் இங்க வருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த பர்சனோட ஐடி வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த ஐடி எடுத்து அண்ட் நம்ம வியூ பட்டன் கிளிக் பண்ணும்போது அந்த பர்சனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும்.
And next பாத்தீங்கன்னா edit button. So இந்த edit buttonல என்ன link mention ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா again அந்த personோட ID mention ஆயிட்டு and at last பாத்தீங்கன்னா /edit அப்படின்னு சொல்லி இந்த locationக்கு நமக்கு போகும். ஓகேங்களா? And next பாத்தீங்கன்னா it's delete. So இந்த delete button என்ன indicate பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is also same person and it is taking the person ID and at last பாத்தீங்கன்னா it's going to the /delete page. ஓகேங்களா? So next at last நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த டேபிள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே we are going to have a new button for create a new person. Okay. So இப்போ பாத்தீங்கன்னா I have mentioned the values create new person and இதோட href எதை denote பண்ணுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா person/create. Okay. So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம index.html it's over. So நம்ம main.py போலாம். So இப்போ பாத்தீங்கன்னா we are going to change this position. So இந்த hello நம்ம எடுத்துடலாம். So நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் print பண்ணும் or else return பண்ணா just அந்த மெசேஜ் நாம அங்க கொடுத்தா it will be returning or printing. நாம ஒரு பேஜையே பாஸ் பண்ணி அந்த பேஜ்ல இருக்க things எல்லாமே நமக்கு ரெண்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா we need to have a render function. So first நம்ம அதை import பண்ணிடலாம். So render template அப்படின்னு சொல்லி இதை நம்ம import பண்ணிக்கலாம். And next we are going to mention here return render template and bracket open பண்ணிக்கோங்க and here we are going to pass the index.html page. Okay. So இப்போ நம்ம இதை run பண்ணலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. So இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு list of persons அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் and next பாத்தீங்கன்னா நமக்கு values எதுவுமே வரல. This is because we didn't pass any values to this render.template page. So அதை எப்படி நம்ம values pass பண்றது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். So இந்த இடத்துல பாத்தீங்கன்னா we have just passed the index.html page. ஓகேங்களா? So we didn't pass this persons list. So அதை எப்படி நம்ம pass பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். So comma கொடுத்துக்கோங்க and you can mention any name and persons அப்படின்னு சொல்லி same variable name நான் mention பண்ணிக்கிறேன். And next equal to அடுத்தது நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா you need to pass this list name. So இந்த person வந்து நான் அங்க பாஸ் பண்றேன். ஓகேங்களா? So we can run again this. So again இங்க நம்ம refresh பண்ணலாம். So இப்போ பாத்தீங்கன்னா நம்ம refresh பண்ண உடனே அந்த லிஸ்ட்ல இருக்க டேட்டாஸ் எல்லாமே நமக்கு இங்க லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? So இப்போ பாருங்க நான் view கொடுக்குறேன் and இப்போ பாத்தீங்கன்னா not found அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். This is because we didn't have any template page for it. So அதை நம்ம create பண்ணலாம். And also நம்ம APIயும் அதுக்கு create பண்ணல. So எல்லாமே நம்ம பண்ணிட்டு and at last we can check this. So next we are going to have another template and அதுல நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to view the person. So view underscore person அப்படின்னு சொல்லி நம்ம mention பண்ணிக்கலாம். So just enter. So first இங்க shift and first button press பண்ணிக்கோங்க and just enter and title நீங்க change பண்ணிக்கலாம். So titleல நான் view person அப்படின்னு சொல்லி நான் mention பண்ணிக்கிறேன். And next பாத்தீங்கன்னா we are going to link the bootstrap file. So you can copy this link from the index.html page. So next body குள்ள first ஒரு class name நான் mention பண்ணிக்கலாம். So next again h1 tag நான் person details அப்படின்னு சொல்லி இந்த line வந்து நான் mention பண்ணிக்கிறேன். So next நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to use the paragraph tag. So p tag open பண்ணிக்கோங்க. And next I am going to use the strong for highlighting. So next இதோட data எங்க இருந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா main.py ல we are going to have a route for this. So first நம்ம ஒரு route mention பண்ணிக்கலாம். So at this is known as a decorator symbol. So if you need a detailed information about this என்னோட previous videos நீங்க check பண்ணலாம். Like Flask beginner course ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிருப்பேன். So அதோட லிங்க் என்னோட description ஆட் பண்றேன். நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? So app.route and next route location நீங்க mention பண்ணிக்கலாம். So I'm going to give /person. So yes கொடுக்காதீங்க. இது நம்ம individual person தான் பார்க்க போறோம். அதனால person அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். And next பாத்தீங்கன்னா API ல இருந்துட்டு நம்ம ID பாஸ் பண்ணா அந்த இடத்துலயும் நமக்கு இந்த பர்சனோட வேல்யூஸ் வந்து நமக்கு டிஸ்ப்ளே ஆகணும். ஸோ யூசர் பாஸ் பண்ற மாதிரியே நான் இங்க மென்ஷன் பண்றேன். ஸோ இன்ட். ஸோ ஏன் நான் இன்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் எப்பவுமே இன்டீஜர்ல தான் இருக்கும். ஸோ அதனால இன்டீஜர் டேட்டா டைப் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஏபிஐல நீங்க என்ன மென்ஷன் பண்ணும் /person அண்ட் அட் லாஸ்ட் ஏதோட பர்சனோட ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த பர்சனோட டீட்டெயில் வரும். ஸோ இதான் நம்ம ரவுட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க. So இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூசர் பாஸ் பண்ற அந்த ஐடி வந்து உள்ள பாஸ் ஆகணும். So this is the parameter for this. So இங்க என்ன வேரியபிள் நேம் கொடுக்குறீங்களோ அதே தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் person அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள் நேம்ல we are going to have a for loop. So next அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன்.
because we are going to have a two condition here. So first உங்களுக்கு என்ன தேவை p அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். we need a person. so நீங்க வேரியபிள் நேம் வந்து எது வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். so for short I am giving p here. so for p in persons and next பாத்தீங்கன்னா if condition நான் மென்ஷன் பண்ண போறேன். so இந்த p ஓட id match ஆனா we are going to have some things. so அது என்னன்னு நான் உங்களுக்கு upcoming stepsல சொல்ல போறேன். so first p of id equal to id. okay. so இந்த id எங்க இருந்து வரும் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா யூசர் பாஸ் பண்ற அந்த id. so இந்த பர்சனோட id வந்து லிஸ்ட்ல இருந்து வரும். ஓகேங்களா. so for loop நடக்கும்போது ஒவ்வொரு லிஸ்டா போய் சர்ச் பண்ணும் and ஒவ்வொரு லிஸ்ட்ல இருக்க id மேட்ச் ஆனா we are going to have some condition next. and next பாத்தீங்கன்னா id மேட்ச் ஆகணும்னா we are going to give none. okay. so next நாம ஒரு if condition mention பண்ணிக்கலாம் and we are going to pass the person here. so on the person குள்ள தான் we are having these conditions. okay. so we are going to mention return and render template and we are going to pass the view person dot html. okay. so இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும். நான் வெறும் அந்த ஃபைல் நேம் மட்டும் தான் பாஸ் பண்ணிருப்பேன். டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லி நான் மென்ஷனே பண்ணிருக்க மாட்டேன். ஐ மீன் நார்மலா பாத்தீங்கன்னா template/index.html அப்படின்னு சொல்லி தான் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே அப்படி மென்ஷன் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ்வலா இந்த render underscore template அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷன் வந்து திஸ் வில் பி டேக்கிங் த ஃபைல்ஸ் இன்சைட் த டெம்ப்ளேட்ஸ் ஃபோல்டர் ஒன்லி. ஓகேங்களா. ஸோ நேம் வந்து நீங்க எக்ஸாக்டா டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லி தான் மென்ஷன் பண்ணும். ஓகேங்களா. and usually நீங்க file name வந்து நார்மலா மென்ஷன் பண்ணிக்கலாம். and next you need to pass the persons list here. so persons equal to persons அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். so again நம்மளோட view underscore person குள்ள போயிடலாம். and இப்போ பாத்தீங்கன்னா we are going to get the value here. so person dot id. okay. we can copy this and we can edit here. so name அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். and next இங்க பாத்தீங்கன்னா person dot name. okay. so next நான் என்ன பண்ண போறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to have another one button like back to list. so நம்மளோட list பேஜ்க்கு again back போற மாதிரி. and இப்போ பாத்தீங்கன்னா இந்த hrefல this is denoting the index page. ஓகேங்களா. so வெறும் ஸ்லாஷ் மட்டும் தான் நான் அங்க ரவுட்டா பாஸ் பண்ணிருப்பேன். okay. so now we can run our file and இப்போ நம்ம இத refresh பண்ணலாம். so இது நல்லா refresh பண்ணிக்கலாம். and next I am going to click the view button right now. so ஏதோ எரர் ஆயிருக்கு. so நம்ம என்னன்னு செக் பண்ணலாம். so next நம்ம என்ன பண்ணோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா suppose இந்த பேஜ் ரெண்டர் ஆகலனா we are going to have some error message. so the if conditionக்கு வெளிய தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். so we are going to return some jsonify message. so this is the message. so message குள்ள நான் என்ன பாஸ் பண்ணிருக்கேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா person not found and at last 404. ஓகேங்களா. so now we can run this. so நம்ம browserல போய் செக் பண்ணலாம். so now we can refresh the page and we can click this view button and if you see here நமக்கு ஏதோ எரர் அடிச்சிருக்கு person is undefined அப்படினு சொல்லி. so நாம என்னன்னு செக் பண்ணலாம். so இங்க mistake என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are passing entire persons list. so நம்ம individual person தான் நம்ம view பண்ணோம். so view button நீங்க click பண்ணும்போது ஒரு person தான் உங்களுக்கு காமிக்குது. so நமக்கு ஒரே ஒரு person தான் தேவை. so we does not want to pass the entire persons list. ஓகேங்களா. so இந்த particular person எங்க இருந்து வருது அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are having the variable here and in the variable we are having a for loop. okay. so இந்த for loopல இருந்து ஒவ்வொரு person உங்களுக்கு வரும். okay. so now we can restart the server again. so again அப்புறம் கொடுத்து run பண்ணுங்க. so again நம்ம போயிட்டு again refresh பண்ணுங்க and இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு individual personோட list வந்து நமக்கு வந்துடுச்சு. so now we can click back to the list. so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to edit a person. okay. so first நம்ம route mention பண்ணிக்கலாம். so this is for. so next நம்ம function mention பண்ணிக்கலாம். so இப்போ பாத்தீங்கன்னா நான் function name கொடுத்துட்டேன் and last பாத்தீங்கன்னா I'm going to render this template which is known as create underscore dot html and next பாத்தீங்கன்னா I'm going to render this template. so இந்த template நம்ம first create பண்ணிக்கலாம். so just enter. so shift enter. so shift 1 and press just the enter button. next பாத்தீங்கன்னா இங்க நேம் வந்து நீங்க modify பண்ணிக்கலாம். so I'm going to mention create person அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். and next we need to import the bootstrap here. so link நாம மென்ஷன் பண்ணிக்கலாம். so next bodyக்குள்ள
first we are going to have a class name here. So next பாத்தீங்கன்னா heading நான் mention பண்ணிக்கிறேன் inside the h1 tag. So create person அப்படின்னு சொல்லி நான் mention பண்ணிக்கிறேன். Sorry, create new person அப்படின்னு சொல்லி இந்த heading நான் mention பண்ணிக்கிறேன். And next பாத்தீங்கன்னா we are going to have a form here. So first நம்ம form methods நம்ம mention பண்ணணும். So form and we are going to have a method here. So method வந்து it's post, ஓகேங்களா. And next actions நம்ம எங்க forward பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா slash version, okay. So again நாம இன்னொரு class name mention பண்ணிக்கலாம் ஒரு div குள்ள. So next பாத்தீங்கன்னா we are going to have a label here. So label ல நான் என்ன கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா to display the name. So next பாத்தீங்கன்னா நம்ம input வாங்க போறோம். So we can open the input tag and you can mention the type here. So type பாத்தீங்கன்னா we are going to have the text here. And next பாத்தீங்கன்னா class name நான் mention பண்ணிட்டேன். And next பாத்தீங்கன்னா id's name and also name நான் name அப்படின்னு சொல்லி நான் mention பண்ணிட்டேன். So next நான் என்ன mention பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to have your two buttons here, create and cancel. So create it is a type of submit அப்படின்னு சொல்லி நான் mention பண்ணிட்டேன். And next பாத்தீங்கன்னா cancel என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this will be redirect to our home page, okay. So we can go to our main.py. So பாத்தீங்கன்னா first route என்ன mention பண்ணோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா this is to just redirect our create underscore html page. So அந்த பேஜுக்கு போனதுக்கு அப்புறம் யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எழுத போறோம். So this is post create form, okay. So first நம்ம route mention பண்ணிக்கலாம். So route குள்ள நான் என்ன பாஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா slash person. And next பாத்தீங்கன்னா methodல I am going to mention the post here. So நிறைய பேருக்கு டவுட் வரும் இங்க ஏன் நான் மெத்தட்ஸ்ல போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி and also இங்க ஏன் நான் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதுவே நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும். This is because யூசுவலா பாத்தீங்கன்னா நம்ம ரவுட்ல எதுவுமே நான் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டேன். That will be having the get method alone. So நம்ம மெத்தட்ஸ்ல கெட்ட தவிர வேற ஏதாவது மென்ஷன் பண்ணா we need to import the request அப்படின்னு சொல்லி இந்த ஃபங்க்ஷனை நம்ம இம்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் we can use this method specifying thing. So இப்போ போஸ்ட் எதுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல என்ன நடக்கும், நம்ம கிரியேட் பர்சன் அப்படின்னு சொல்லி அந்த பட்டன் கிளிக் பண்ணோன்னே அந்த பர்டிகுலர் பட்டன் வந்து நமக்கு create underscore person dot html அப்படின்னு சொல்லி இந்த பேஜை வந்து ரெண்டர் பண்ணி கொடுத்துரும். ஸோ அதோட வேலை இதோட வேலை இது மட்டும்தான், ஜஸ்ட் அந்த பேஜை வந்து ரெண்டர் பண்றது. ஸோ ரெண்டர் பண்ணதுக்கு அப்புறம் அதுல ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ யூசரோட நேம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிட்டு அண்ட் நெக்ஸ்ட் கிரியேட் நியூ பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்க போறோம். ஸோ அந்த இடத்துல தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த போஸ்ட் ஒர்க், ஓகே. ஸோ இந்த கிரியேட் பர்சன்ல பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம மெத்தட் வந்து போஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருப்போம் அண்ட் ஆல்சோ ஆக்ஷன்ல நம்ம ஸ்லாஷ் பர்சனுக்கு அப்படின்னு சொல்லி இந்த பேஜுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணிருப்போம், ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம இங்க ரவுட்லயும் ஸ்லாஷ் பர்சன் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். ஸோ ஒன்ஸ் யூசர் வந்து கிரியேட் பர்சன் அப்படின்னு சொல்லி டேட்டாலாம் கொடுத்துட்டு பட்டனை என்டர் பண்ணிட்டாங்கன்னா இந்த போஸ்ட் மெத்தட் கால் ஆயிடும், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நேம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு மென்ஷன் கிரியேட் பர்சன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா யூசர்ட்ட இருந்து இன்புட் டேட்டாவை வாங்கிட்டு அது ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதுக்கு we are going to have some variable name known as request data. And next பாத்தீங்கன்னா this is going to have a request type. So request dot and we are getting the data there, okay. So இந்த request எதுல இருந்து வரும், நாம இங்க மெத்தட்ஸ்ல போஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அந்த request dot and we are getting the data. And அந்த டேட்டா எல்லாமே request underscore data அப்படின்னு சொல்லி இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். And next பாத்தீங்கன்னா I'm going to have a new variable name which is known as new id. So இப்போ பாத்தீங்கன்னா யூசர் நேம் மட்டும் தான் நம்ம யூசர்ட்ட இருந்து வாங்குவோம் and id it is a auto generated one. So அதை எப்படி நம்ம auto generate பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா there is a loop. So this is the condition. So இருக்க persons ஓட +1 add ஆயிக்கும். And next பாத்தீங்கன்னா we are going to have another one loop. And next பாத்தீங்கன்னா we are going to create another one variable which is known as new person, okay. ஸோ இந்த வேரியபிள் நேம்குள்ள நம்ம என்ன மென்ஷன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாமே JSON ஃபார்மேட்ல இருக்கணும். ஸோ we are going to mention in a key value pair. So id and we are going to mention the variable name which stores the id which is known as new underscore id, okay. And next comma கொடுத்துக்கோங்க and we are going to mention the key known as name. And இந்த நேம் எதுல இருந்து வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த request underscore data, okay. ஸோ இதுல தான் யூசர் என்டர் பண்ண அந்த டேட்டா வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். And next we are going to render the page. So before that
நம்ம இந்த நியூ பர்சனை வந்து பர்சன்ஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி எக்ஸிஸ்டிங்கான லிஸ்ட்டை வந்து அப்பெண்ட் பண்ணும். ஸோ பர்சன்ஸ் டாட் அப்பெண்ட் அண்ட் அந்த அப்பெண்ட்குள்ள we are going to pass this new person. ஓகே, அண்ட் ரிட்டர்ன்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா they are going to redirect the user into the home page. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் எனக்கு வரல. திஸ் இஸ் பிகாஸ் we need to import that. ஸோ இங்கே ரீடைரக்ட் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷனை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ள யூ கேன் பாஸ் யுவர் ரவுட். ஸோ ஐ எம் பாசிங் திஸ் ரவுட். ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்ட் மெத்தட் எல்லாமே உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் யூசர்கிட்ட இருந்து அந்த இன்புட்டை வாங்கிட்டு நீங்கள் கிரியேட் பர்சன் கொடுத்தோன்னே இதெல்லாமே பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு அண்ட் திஸ் வில் பி ரீடைரக்டிங் த பர்சன் டு த ஹோம் பேஜ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதோ எரர் வந்திருக்கு. ஸோ என்ன நம்ம செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட்டை வந்து நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே கொடுக்கணும். ஸோ தட் இஸ் அ மிஸ்டேக் ஹியர். ஸோ அகெயின் நம்ம ரீரன் பண்ணலாம். சாரி, இதை வந்து நம்ம கோட்ஸ்க்கு வெளியே கொடுக்கணும். சாரி ஃபார் த இன்டரப்ட். ஓகே, ஸோ அகெயின் நம்ம ரீரன் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் கிரியேட் நியூ பர்சன் கொடுக்குறேன். அண்ட் இஃப் யூ சி ஹியர் நமக்கு இந்த ஃபார்மும் இந்த பட்டன்ஸுமே கேப் இல்லாமல் இருக்குது. ஸோ இது எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வி கேன் கோ டு அவர் ஆப். ஸோ கிரியேட் பர்சன் டாட் HTML போய்க்கோங்க. அண்ட் இஃப் யூ சி ஹியர் இந்த டிவ்வுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த பட்டன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ வி கேன் ஹாவ் எ பிரேக் ஹியர். ஸோ அகெயின் நம்ம ரீரன் பண்ணிக்கலாம். பேஜை ரிஃப்ரெஷ் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ சி ஹியர் இங்கே ஒரு லைன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிருக்கும். அண்ட் ஸோ நேம் வந்து நான் HarshaSelvi அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கிளிக் த கிரியேட் பட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு ஏதோ என்டர் தான் இருக்குது. ஸோ என்ன நம்ம செக் பண்ணலாம். ஸோ வி கேன் கோ டு அவர் ஆப். ஸோ மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே நேமில் வந்துட்டு வெறும் நான் ரிக்வஸ்ட் டேட்டாவை அப்படியே பாஸ் பண்ணிட்டேன். ஸோ அதில் வந்துட்டு நமக்கு நேம் மட்டும் தான் தேவை. பிகாஸ் ஐடி வந்து ஆட்டோ ஜென்ரேட்டட். ஸோ நம்ம நேமை மட்டும் இங்கே ஸ்பெசிஃபிக்காக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நான் வி கேன் ரன் திஸ் ஃபைல் அகெயின். ஸோ அகெயின் நம்ம இங்கே போய்க்கலாம். ஸோ இப்போ நான் பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ண போகிறேன். அண்ட் இஃப் யூ சி ஹியர் யூ கேன் சி அ டிஃப்ரென்ஸ். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 4th காலம் வந்து டிஸப்பியர் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிஸப்பியர் ஆகிடுச்சு. திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இப்படி போஸ்ட் மெத்தட் ஆர் எடிட் ஆர் டெலிட் இது எல்லாமே பண்ணுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ்க்கு மட்டும்தான். நீங்கள் அந்த சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் தான் இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். நார்மலாக பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட பெர்மனன்ட் லிஸ்ட், ஓகேங்களா, உங்கள் பர்சன்ஸ் லிஸ்ட்குள்ளே என்ன டேட்டா இருக்கோ அது மட்டும்தான் பெர்மனண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நான் வி கேன் கிளிக் திஸ் கிரியேட் பட்டன். அண்ட் இப்போ நான் நேம் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அகெயின் HarshaSelvi அப்படின்னு சொல்லி இந்த நேம் நான் பாஸ் பண்ணுறேன். அண்ட் யூ கேன் கிளிக் திஸ் கிரியேட் பட்டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எகெயின் நமக்கு டைப் எரர் அடிச்சிருக்கு. ஸோ என்ன நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்வஸ்ட் டேட்டாக்கு பதிலாக we need to mention form. ஓகேங்களா? திஸ் இஸ் பிகாஸ் நம்ம இங்கே கிரியேட் _person we are having the form. ஸோ இந்த ஃபார்ம்லேருந்து அந்த டேட்டா வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ நான் we can restart the server. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. திஸ் இஸ் பிகாஸ் debug equal to true அப்படின்னு சொல்லி நம்ம app.runக்குள்ளே மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ நான் we can check here. ஸோ again பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசப்மிட் த ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ யூ கேன் கிளிக் த கண்டினியூ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணோடனே நம்ம டேட்டா எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் we can view this person and we can click back to the list and again create new person கொடுங்க. அண்ட் இப்போ பாருங்க நான் நேம் கொடுக்காம கேன்சல் பண்ணுறேன். அண்ட் இஃப் யூ see here this is redirecting the user to the home page. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எடிட் அண்ட் டெலிட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ரவுட் மென்ஷன் பண்ணிக்க போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எடிட்டுக்கு வந்து நான் ஒரு ரவுட் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இஃப் யூ see here /person அண்ட் யூசர் என்ட்ரு பண்ணுற அந்த ஐடி அண்ட் அந்த பர்டிகுலர் பர்சனோட எடிட் பேஜுக்கு நம்ம போக போகிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நான் ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்ணிட்டேன். அண்ட் இஃப் யூ see here inside this function I am passing the parameter as user mentioned ID. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டிஷன்ஸ் மென்ஷன் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சேம் as above. ஃபர்ஸ்ட் நம்ம இண்டிவிஜுவல் பர்சனோட ஐடி வந்து மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மேட்ச் ஆகலைன்னா we are returning it as none. And next பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சன் எடுத்து we are going to render the template known as edit_person and we are passing a individual person. ஓகேங்களா? not the entire person's list. okay, and next பார்த்தீங்கன்னா suppose person கிடைக்கலனா we are going to send a message known as person not found. so first நம்ம இந்த HTML page வந்து create பண்ணிக்கலாம். and you can paste the name. so again shift 1 and you can edit the name here. ஸோ நான் எடிட் பர்சன் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் we need to copy the link for bootstrap 5. ஸோ நெக்ஸ்ட் பாடிக்குள்ள we are going to have a container. ஸோ அதுக்கு நேம் நான் என்ன மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா as usual container. And next I am going to give you a heading inside the h1 tag.
So next pathina we are going to have a form methods here, so which we mentioned in the create underscore person.html file. So form tag open பண்ணிக்கோங்க, and I'm going to mention the methods first. So method வந்து post அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்றேன். and next பாத்தீங்கன்னா post எங்க கால் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த லொகேஷனும் நம்ம மென்ஷன் பண்ணோம். so slash person and again slash, and next we are going to access the person's id. okay, so இந்த personோட id எங்க இருந்து வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம main.py ல we are having the for loop here. so இதுல இருந்து தான் நம்ம personோட id வந்து access பண்ண போறோம். so இன்னும் நம்ம post method எழுதல, so எழுதுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு புரியும். so next we can go to the edit person. so இந்த tag வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். and next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா we are going to label it. so அதுக்கு முன்னாடி we can have a div here. so class name வந்து form hyphen group அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். and next we are going to have a label and input types. okay, and input type la pathina this is as usual text, and next pathina class name id name வந்து name mention பண்றேன், name its name, and next pathina this is the extra thing when compared to the previous one. இப்போ நம்ம value ல என்ன கொடுத்திருக்கோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா this is accessing the person.name. so the person.name எங்க இருந்து வரும் அப்படினு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். okay, and again ending வந்து நம்ம க்ளோஸ் பண்ணனும், and we can copy the things from here. so again இங்க நம்ம ஒரு break கொடுத்துக்கலாம், and we can paste here, and in the create க்கு மட்டும் we are going to have a value as edit. okay, so to format your code you need to have this prettier with you. so அது எங்க இருந்து டவுன்லோட் பண்ண அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா in this extension you can search the prettier and you can install and you can use it. okay, so next நம்ம main.py க்கு போயிடலாம், and we can have a post method here. so இப்போ பாத்தீங்கன்னா route நான் மென்ஷன் பண்ணிட்டேன், it's person and we are getting the person's id here, and method பாத்தீங்கன்னா same as the above which we used in the create person, it's post, and next பாத்தீங்கன்னா I'm having a function here, and the function குள்ள we are passing the parameter as user mentioned id. so next நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா same as above இந்த postல இருக்குறது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். so if you see here இந்த form குள்ள இருந்து தான் நம்ம அந்த டேட்டா வந்து கெட் பண்றோம். so இப்போ பாத்தீங்கன்னா வேல்யூல person.name அப்படினு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணிருப்போம். so இந்த form குள்ள இருந்து தான் நம்ம request டேட்டாவை எடுத்து and we are setting the value in the person.name. ஓகேங்களா, and next பாத்தீங்கன்னா name set ஆனதுக்கு அப்புறம் this is redirecting the user to the home page, and next பாத்தீங்கன்னா இந்த particular user இல்லனா we are going to have a error message. okay, now we can run this file. so நம்ம check பண்ணலாம். so again page refresh பண்ணுங்க, edit this. so பாத்தீங்கன்னா அந்த data already நமக்கு present ஆயிருக்கும் previous data. so underscore edited அப்படினு சொல்லி இத மட்டும் நான் change பண்ணிக்கிறேன். so again edit button click பண்ணுங்க, and if you see here நம்ம edit பண்ணது வந்து இங்க save ஆயிடுச்சு, and again view கொடுங்க, and இப்போ பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம edit பண்ண value தான் present ஆயிருக்கும். so again back to the list. so next பாத்தீங்கன்னா we are going to see about the delete method. so first நாம இங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். so இப்போ பாத்தீங்கன்னா routeல நான் என்ன மென்ஷன் பண்ணிருக்கேன் slash person and personோட id, and next பாத்தீங்கன்னா slash delete அப்படினு சொல்லி இந்த route நான் மென்ஷன் பண்ணிட்டேன், and I am having the function, and in the function குள்ள we are going to pass the user mentioned id, and next பாத்தீங்கன்னா we are going to have a for loop here. so as same as above நம்ம editல மென்ஷன் பண்ண மாதிரியே இங்கேயும் அந்த for loop வந்து நம்ம மென்ஷன் பண்ண போறோம். so இப்போ பாத்தீங்கன்னா இங்க ஸ்லைட் சேஞ்ச் மட்டும் தான் இந்த html page, and next பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம individual person தான் பாஸ் பண்றோம், and if the person is not found we are going to send a error message. so இந்த template நம்ம create பண்ணிக்கலாம். so just enter. so again shift 1, and இங்க name வந்து delete person அப்படினு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், and இந்த title வந்து நான் change பண்ணிட்டேன். again நம்மளோட bootstrap 5 நம்ம லிங்க் பண்றதுக்கு we are going to copy the link from here. so just paste, and next பாத்தீங்கன்னா body குள்ள first நம்ம ஒரு div create பண்ணிக்கலாம், and div க்கு ஒரு நேம் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். so container அப்படினு சொல்லி இந்த நேம் நான் கொடுத்துக்கிறேன். so next பாத்தீங்கன்னா h1 tag. so h1 tagல நான் என்ன கொடுக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா
delete person அப்படின்னு சொல்லி இந்த ஹெட்டிங் நான் கொடுத்துக்கிறேன். And next பாத்தீங்கன்னா ஒரு paragraph tag நான் மென்ஷன் பண்றேன். Are you sure you want to delete the person அப்படின்னு சொல்லி. ஸோ பாத்தீங்கன்னா ஃபார்ம்ல போஸ்ட் மென்ஷன் பண்றேன். அண்ட் ஆக்ஷன் பாத்தீங்கன்னா this is having a route which is known as person and personோட ஐடி and again slash. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் மெத்தட்ல நம்ம போஸ்ட் மென்ஷன் பண்ணியிருப்போம் அண்ட் ஆல்சோ ஆக்ஷன்ல நம்ம ஒரு ரவுட் மென்ஷன் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, இதே லொக்கேஷனை தான் நம்ம வந்துட்டு கெட்லையும் அண்ட் போஸ்ட் டெலீட்லையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இன்னும் நம்ம போஸ்ட் போடல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெட் மட்டும் தான் எழுதியிருக்கோம். ஸோ இந்த HTML பேஜ் முடிச்சுட்டு we can have the post method. And next பார்த்தீங்கன்னா we are going to have a 2 button. ஸோ ஃபர்ஸ்ட் பட்டன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா this is to delete and இதோட டைப் வந்து submit. And next பார்த்தீங்கன்னா cancel button. So this is redirecting the user to the home page. Okay, so again நம்ம main.py போய்க்கலாம். And if you see here getக்கும் postக்கும் location I mean route ரெண்டுமே சேம் தான், methods மட்டும் தான் different. methodல we are calling the post method here. And next பார்த்தீங்கன்னா we are having the function here. In a function குள்ள we are passing the parameter which is the id. This is passed by the user. So next நம்ம conditions எல்லாமே எழுதலாம். We are having the for loop here to check the id is matching or not. And next பார்த்தீங்கன்னா match ஆச்சுன்னா we are going to remove the person in the persons list. ஓகேங்களா, and next பார்த்தீங்கன்னா we are redirecting to the home page. next பார்த்தீங்கன்னா அந்த person found ஆகலனா we are returning the message known as person not found. okay, so again நம்ம run பண்ணலாம். so again page refresh பண்ணுங்க. and இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அணு வந்து delete பண்றேன். and இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம confirmation கேக்குது, are you sure you want to delete? so delete button click பண்ணுங்க. and if you see here third person அணு வந்துட்டு delete ஆயிட்டாங்க. so refresh பண்ணாலும் delete ஆனது தான். and also note a point, நம்ம methods மூலமா யூஸ் பண்ற create new person and edit a person and delete a person இதெல்லாமே நம்ம சர்வரை வந்து ரீஸ்டார்ட் பண்ற வரைக்கும் தான், not just a refresh page. இங்க நம்ம போயிட்டு ஸோ இங்க வந்துட்டு again நம்ம இந்த சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு again நம்ம சர்வரை ரன் பண்ணும்போது இந்த டேட்டா எல்லாமே ப்ரெசென்ட் ஆயிடும். ஸோ இப்போ நான் again refresh பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு again ரீஸ்டார்ட் பண்ணும்போது நான் delete பண்ண அந்த பர்சன் வந்து again எனக்கு ப்ரெசென்ட் ஆயிடுவாங்க. ஓகேங்களா, ஸோ in this video we learned how to integrate the bootstrap 5 with the Flask app. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for listening. Have a nice day. If you like my videos, please subscribe me and support me. Thank you.